extend a warm welcome to all at the first motivational class of our Vision Online Tuition. I find immense pleasure in introducing our Honorable Chief Guest Dr. M. Annalakshmi, who had been working as a social worker, had herself served as a teacher for more than 15 years. We are really thankful to her for taking her busy schedule to attend the motivational class, that the students are able to seek a little guidance and imbibe something from her thoughts. Welcome all to this webinar. Now we discuss about career options after 12th. Okay. Welcome students. Good evening, ma'am. Good evening, Pa. Visible? Visible இருக்கா? Slide visible இருக்கா? Yes ma'am. Yes, Okay, ma'am. visible இருக்கு, Yes ma'am. ma'am, visible. Okay. Audible இருக்கா? Audible இருக்கு ma'am. Audible, no problem. Okay. Hi, thanks to Vision Online Tuition Center for give this wonderful opportunity. I am Annalakshmi from Vigachanasam College, Virudhunagar. We discuss about career option program after 12th. Start planning your career from this day onwards. So, இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான தருணத்துல இருக்கீங்கப்பா. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது நெக்ஸ்ட் உங்களோட கேரியருக்கு என்ன கோர்ஸ் எடுத்து நீங்க உங்க ஃபியூச்சரை வந்து எந்த ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு, எந்த கோர்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தருணத்துல இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டா இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும். உங்க கேரியரை வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எல்லா கோர்ஸுக்குமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க எடுக்கிற கோர்ஸை பொறுத்து அதில் உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்ப்பா, அதில் வந்து உங்களோட கோலை வந்து ரீச் ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரியர் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதாவது நீங்க 12th குரூப் எடுத்திருப்பீங்க, அந்த குரூப்ல இருக்கிற சப்ஜெக்ட் வைஸா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பயோமேக்ஸ், பியூர் சயின்ஸ், இந்த மாதிரி உங்க குரூப்புக்கு ஏற்ற சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேரியர்ல ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் ஃபியூ ஆப்ஷன்ஸ் அதை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. பயோமேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ் இந்த சப்ஜெக்டை வந்து நீங்க ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வைஸா நீங்க வந்து என்னென்ன கோர்ஸ் போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற கோர்சஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பாட்னி, சுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்கன்னாக்கா கெமிக்கல் ப்ராசஸ் வித்தின் அண்ட் ரிலேட்டட் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதை தான் நீங்க வந்து அந்த கோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்கப்பா. பயோகெமிஸ்ட்ரிங்கிறது உயிர் வேதியியல். ஓகேவா? ஆர்கானிசம்ஸ்ங்கிறது உயிரினங்கள். ஸோ அந்த கெமிக்கல் ப்ராசஸை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பயோகெமிஸ்ட்ரி கோர்ஸ்ல வந்து நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ்,
கெமிக்கலோட ப்ராசஸ் பத்தின ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். பாலிமர் கெமிஸ்ட்ரி. பாலிமர் கெமிஸ்ட்ரியில என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கலோட ஸ்ட்ரக்சரையும் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் பத்தி இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்கப்பா. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் சயின்ஸ். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன பண்ணுவோம், அந்த கோர்ஸ்ல நீங்க அந்த கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். சுற்றுச்சூழல் ப்ராப்ளம்ஸ் அதுல எந்த மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா இந்த கோர்ஸ்ல வந்து ஸ்டடி பண்ணுவீங்க. ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்ங்கிறது மேக்ஸ் ஓரியன்டட் ஒரு கோர்ஸ். ஸோ இதுல என்ன பண்ணுவீங்க, அதாவது ஒரு கம்பெனி வைஸ் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மேக்ஸ் ஓரியன்டா எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்க. அதாவது என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸ்ல. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி வைஸா ப்ராடக்ட் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளவு, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராப்ளம் பேஸ் நம்ம மேக்ஸ் ஓரியன்டா சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் எல்லாமே அதுக்கு என்னவா இருக்குப்பா அவைலபிளா இருக்கு. எக்ஸெட்ரா இது தவிர்த்து இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குப்பா அவைலபிளா இருக்கு. நிறைய உங்களுக்கு வந்து என்ன இருக்கு கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட், அதாவது 12th வந்து இன்ட்ரெஸ்டா நீங்க படிச்ச சப்ஜெக்ட் உங்களுக்கு இப்ப பேசிக்கா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுலலாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அது ஓரியன்டா கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பியூர் சயின்ஸ் குரூப். பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன ஸ்டடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கப்பா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குரிய அவைலபிள் கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி. ஸோ மைக்ரோபயாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர் இதை படிக்கிறது தான் இந்த கோர்ஸ். ஸோ மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா நுண்ணுயிரியல், யூனிசெல்லுலர் அப்படின்னா உயிரணு. ஸோ இதை பத்தின கோர்ஸ் தான் நீங்க எடுக்கிறது, மைக்ரோபயாலஜில ஸ்டடி பண்றது. நெக்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அதுல என்ன ஸ்டடி பண்ணுவீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் பத்தி ஸ்டடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இதுல என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா டெக்னாலஜி தட் யூட்டிலைசஸ் பயோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ். டெக்னாலஜி வந்து எது ஓரியன்டா நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சிஸ்டம் ஓரியன்டா பயோடெக்னாலஜில வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும்பா. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் ப்ரொடக்ஷன்ல நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா லேர்னிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் சச் அஸ் ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ், குக்கிங் மெத்தட்ஸ், கிச்சன் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வந்து நீங்க இது ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் கிச்சன் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து என்னது, என்விரான்மெண்டல் பத்தி படிப்பீங்க, அதே நேரத்துல சொல்யூஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இதை பத்தின கோர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்ளைடு நியூட்ரிஷியன். ஸோ அப்ளைடு நியூட்ரிஷியன் கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியாஸ் லைக் ரிசர்ச், ஃபுட் சயின்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன், மேனேஜ்மெண்ட் டைஜஷன்ஸ்,
இதை பத்தி படிக்கிற கோர்ஸ் தான் அப்ளைடு நியூட்ரிஷியன். ஸோ நியூட்ரிஷன்ங்கிறது என்னப்பா, ஊட்டச்சத்து. டைஜிஷியன்ஸ் அப்படிங்கிறது என்ன, உணவு முறை. ஸோ அப்ளைடு நியூட்ரிஷியன்ஸ்ல வந்து நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஊட்டச்சத்து முறை, உணவு முறையை பத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க. இந்த கோர்ஸ்ல வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும்பா இந்த கோர்ஸ். நெக்ஸ்ட் கோர்ஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஹெல்த் கேர் டு பேஷண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த ஹெல்த் கேர் பத்தின இதை ஸ்டடி பண்றதுதான் இந்த கோர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மட்டும் இல்ல, இது போக எக்ஸ்ட்ரா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு என்னவா இருக்குப்பா, அவைலபிளா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன ஸ்டடி பண்ணிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கப்பா, 12th உங்க குரூப்ல வந்து ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசிஏ எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசிஏ இந்த கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் ஓரியன்டா தான் ஸ்டடி பண்ணுவீங்க. எல்லா பேப்பருமே என்ன அப்படி பார்த்தோம்னா சில பேப்பர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். டிசிஏ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா அந்த இதுல வந்து நீங்க படிப்பீங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து 3 கோர்ஸ்லயுமே பேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். 1-2 பேப்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸா இருக்கும். ஸோ என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து ஃபுல்லாமே வந்து இந்த வேர்ல்டே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டா தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னதான் தேவை, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க இதுல எந்த கோர்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஸோ நீங்க எடுக்கிறதுல வந்து என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன 12th நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது வந்து ஒரு குரூப்பா படிச்சிருப்பீங்க. இன்னொரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டடி பண்ணிருப்பீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பிசினஸ், மேத்ஸ் இதை வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு குரூப்ல வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஆடியபிள்? எஸ் மேம். ஆடியபிள்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஓகேப்பா. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. ஸோ காமர்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கோர்சஸ் அடுத்த காலேஜ் லெவல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிகாம் சிஏ. பிகாம் வந்து பிசினஸ் மேத்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் போகலாம். பிகாம் சிஏ வந்து கம்ப்யூட்டர் பேப்பர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் சிஏ எடுத்துக்கலாம். ஓகே. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ், மார்க்கெட் ரிசர்ச் அந்த கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா, அனலைஸ் யுவர் பிசினஸ் வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது தான் நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்கப்பா, ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல என்ன ஸ்டடி பண்ணுவீங்கன்னா, லேர்ன் ப்ராக்டிக்கல் சைட் ஆஃப் மார்க்கெட்டிங் போத் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ரெண்டுமே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கிறோம், ப்ராக்டிக்கல் லெவல்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, தியரி அண்ட் ப்ராக்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர். அதாவது ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கறத வந்து
லேர்ன் பண்ணுவீங்க. அதை வந்து நீங்க எந்த மாதிரி லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா தியரி வைஸாவும் இருக்கும்ப்பா, ப்ராக்டிக்கலாவும் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலைசிங் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், ரெக்கார்ட்ஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ரெக்கார்ட் பண்ற ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஆடிட்டிங்லயும் ஃபினான்சியல் அக்கௌண்டிங்லயும் நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிஏஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்ன பார்த்தோம்னா இந்த கோர்ஸோட மெயினான ஒரு இது கோடு. ஸோ இதுல வந்து நீங்க ஆடிட்டிங் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும், ரெக்கார்ட்ஸ் அந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ட்ஸ் குரூப்ங்கிறது ஸ்கூல் லெவல்ல ஹிஸ்டரி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்பாங்க. ஸோ இப்போ நம்ம காலேஜ் லெவல்ல ஆர்ட்ஸ் குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்ட்ஸ் குரூப் போகணும் இல்லை, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம்ப்பா இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல வந்து நீங்க கோர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து கோர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற கோர்சஸ் ஆர்ட்ஸ் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஜர்னலிசம். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன எதை பத்தி ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க்கை பத்தி இந்த கோர்ஸ்ல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஜேர்னலிசம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பாப்புலேஷன் ஸ்டடிஸ். பாப்புலேஷன் ஸ்டடிஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ், ஃபேமிலி டைனமிக்ஸ், ஹெல்த். ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிபிக் இதுல நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் டிராவல் அண்ட் டூரிசம். டிராவல் அண்ட் டூரிசத்துல பார்த்தோம் அப்படின்னா டூரிஸ்ட் ரிப்போர்ட் பிளானிங், டூரிஸ்டோட ரிப்போர்ட் பிளானிங், அந்த ரிப்போர்ட் வந்து நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட் அண்ட் டூரிசம், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இதுல வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் ஃபுட்டுங்கிறதுல வந்து அந்த கோர்ஸ்ல நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுட் ரிலேட்டட் ஏரியாஸ், நியூட்ரிஷன், அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா. அந்த ஃபுட்லயே வந்து நீங்க நிறைய வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ்ல. நெக்ஸ்ட் ஹெல்த் பிசிக்காலஜி. ஸோ இதுல நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா பிசிக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ் இன் ஹெல்த். அந்த ஹெல்த்தோட அந்த பிஹேவியர் ப்ராசஸ், இல்னஸ், ஹெல்த் கேர், இதை ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப். ஸோ இந்த ஆர்ட்ஸ் குரூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பர்மனன்ட். நீங்க எந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப்ல வந்து நீங்க எதனால செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்ப்பா, ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹோம் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஹோம் சயின்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஹோம் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிளா இருக்கிற கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் சயின்ஸ், ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி டைனமிக்ஸ், ஹியூமன் growth அண்ட் மேனேஜிங் ஃபினான்சியல். இது எல்லாத்தையும் நீங்க எதுல ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ்.
ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் கோர்ஸ்ல ஸ்டடி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஃபுட். கெமிக்கல் காம்போசிஷன் ஃபுட்ல வந்து இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் பத்தி நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளாத்திங் அண்ட் டெக்ஸ்டைல், ஹியூமன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கோர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எத்திக்ஸ். எத்திக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பயோ எத்திக்ஸ், பிசினஸ் எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் எக்ஸெட்ரா. எத்திக்ஸ்ல நிறைய இருக்குப்பா. ஸோ என்ன அப்படி பார்த்தோம்னா நெறிமுறைகள். எத்திக்ஸ்னா என்னப்பா? நெறிமுறைகள். அதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கோர்ஸ் சோசியோ எக்கனாமிக் ஹைஜீன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதுல என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த், ஹெல்த் கேர், ஹெல்த் பிஹேவியர். இந்த கோர்ஸ்ல வந்து இதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸெட்ரா. இப்போவே நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து 12th வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு ஃபீல்டுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்ப்பா? என்டர் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், electronics and instrumentation, computer science, chemical, aeronautical and aerospace. ஸோ இதுலலாம் நீங்க என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட், இதை பத்தி ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைல் ஃபீல்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க? அதுல என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங், designing and operating automobiles such as trucks, buses, cars, etc. So அந்த டிசைனிங் அதோட ஆப்ரேட் பண்றது இதை பத்தின நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமொபைல்ல வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். லெதர், டெக்ஸ்டைல், மரைன். ஸோ மரைன் குரூப் ஃபீல்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா create skill and efficient grade of maritime engineering. Okay, petrochemical, printing, etc. So engineering field போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் மட்டும் இல்ல, இது போக எக்ஸ்ட்ரா கோர்சஸும் நிறைய இருக்கு. ஓகே, அதர் இன்ஜினியரிங் லைன் கோர்சஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் இன்ஜினியரிங் லைன் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டு போறவங்க 4 years ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரியே இன்ஜினியரிங்ல இருக்கிற கோர்ஸை வந்து ஷார்ட் பீரியட்ல நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியா எடுத்து ஒரு இதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னது டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்கிற அதே கோர்சஸ் இங்கேயும் அவைலபிள். 4 years இல்லாட்டி 3 years இருக்கும். டிப்ளமோ கோர்சஸ் வந்து 3 yearsல நீங்க வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எலக்ட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, ஃபவுண்டரி அண்ட் ஃபோர்ஜ் டெக்னாலஜி. ஸோ அந்த அச்சு பதித்தல் அதை பத்தி நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் இந்த குரூப்ல. லெதர், பெயிண்ட் அண்ட் வார்னிஷ், ஆர்கிடெக்சரல். ஸோ ஆர்கிடெக்சரல்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்டிங் பில்டிங், இதை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க. ரோலிங், ஸ்டீல் மேக்கிங் டெக்னாலஜி, ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியரிங். ப்ராடக்ட் டிசைன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதை பத்தி அந்த ஃபீல்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் அதுல என்ன ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் இமேஜிங், கிரியேட்டிங் அண்ட் ஐட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ். தட்ஸ் ஆல் uses problems.
ஸோ என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க எப்படி ஒரு டிசைன் கொடுப்பீங்க, அதை வந்து எப்படி கொண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க இதுல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த கோர்ஸ்ல வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. ஸோ இது மட்டும் இல்லப்ப நிறைய கோர்சஸ் டிப்ளமோ லெவல்லையுமே உங்களுக்கு என்ன இருக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் சயின்ஸ் கோர்சஸ். இது வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ட்ரு ஆகலாம். ஸோ ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th அதாவது 10th முடிச்சு 11th குரூப் செலக்ட் பண்ணும் போதே ஒரு ஒரு டாக்டர் ஆகணும், அந்த டாக்டர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கனவோடு இருப்பீங்க, உங்களோட ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த டாக்டர் ஃபீல்டுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஓகே, MBBS, that is Bachelor of Medicine, Bachelor of Surgery, BHMS, Bachelor of Homeopathic Medicine and Surgery, BAMS, Bachelor of Ayurvedic Medicine and Surgery, BUMS, Bachelor of Unani Medicine and Surgery. Next course BDS. BDS அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Bachelor of Dental Surgery, Veterinary Science, Physiotherapy. Next Nuclear Medicine Technology. ஸோ இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டு எக்ஸாமின் ஆர்கன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனையும் அதோட ஸ்ட்ரக்சரையும் நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் டு பேஷண்ட்ஸ், எக்ஸசைஸ் அண்ட் ரெக்கவர் டு லங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க எக்ஸசைஸ் ஓரியன்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஸ்தெசிஸ் அண்ட் ஆர்த்தோபிக்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரீப்ளேசஸ் ஏ மிஸ்ஸிங் பாடி பார்ட். ரீப்ளேஸ் பண்றது, பாடியோட பார்ட்டை வந்து நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆர்டிபிஷியலா நம்ம ரீப்ளேஸ் பண்றத பத்தி இந்த கோர்ஸ்ல நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆடியோலஜி, ஸ்பீச் தெரப்பி, அக்குபேஷனல் தெரப்பி. ஓகே, நெக்ஸ்ட் அப்டோமெட்ரி. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அப்டோமெட்ரியில ஹெல்த் கேர் ஆஃப் ஐஸ், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த ஐஸ் பத்தின நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க இந்த ஃபீல்டுல வந்து நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. ஸோ இது மட்டும் இல்லப்பா, நிறைய கோர்சஸ் வந்து மெடிக்கல் லெவல்ல என்ன இருக்கு, உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியபிள்? ஆடியபிள்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகேப்பா, ஓகேப்பா. அதர் மெடிக்கல் லைன் கோர்சஸ். ஸோ இப்போ மெடிக்கல் லைன்லயே பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஷார்ட் பீரியட்லயே நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியா எடுத்து ஸ்டடி பண்ணிட்டு நீங்க அதுல வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஜாப்ல வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது ஷார்ட் டேர்ம்ல நீங்க படிக்கிற மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நர்சிங், ஃபார்மசி, ஆப்டிஷியன். ஆப்டிஷியன் கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கரெக்டிவ் லென்சஸ் ஃபார் த கரெக்ஷன் ஆஃப் யர் பர்சன்ஸ் விஷன். அந்த விஷன் பத்தி, அந்த லென்சஸ் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். வெக்சினேட்ஸ், தடுப்பூசி, அதை பத்தி இந்த கோர்ஸ்ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டார்க் ரூம் அசிஸ்டன்ஸ். ஸோ அது என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே ரூம் அந்த இதுல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து என்ன நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் கெமிக்கல் அண்ட் வாட்டர். இந்த எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து டார்க் ரூம் அசிஸ்டன்ட் கோர்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ரேடியோகிராஃபர்ஸ். ரேடியோகிராஃபர்ஸ் வந்து என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இந்த ரேஸ் பத்தி நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கதிர்வியக்க ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியோகிராஃபர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் லெபார்டரி டெக்னீஷியன்ஸ், லேப் அசிஸ்டன்ஸ். ஓகே.
சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், இதுல என்ன நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இன் வேரியஸ் வேஸ். ஸோ அந்த பப்ளிக் ஹெல்த் பத்தி நீங்க ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். என்ன பார்த்தோம் அப்படின்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னா சுகாதார ஆய்வாளர், ஓகேவா, எக்ஸெட்ரா. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த கோர்சஸ் மட்டும் இல்லை, இது போக எக்ஸ்ட்ரா, அதாவது மெடிக்கல் லைன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே நேரத்துல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஜாப்ல வந்து நீங்க ரீச் ஆகணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி இதுக்குள்ள நீங்க வந்து என்ன ஆகலாம்ப்பா, என்டர் ஆகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேலண்ட் பேஸ்டு கோர்சஸ். டேலண்ட் பேஸ்டு கோர்சஸ் கீழே என்னென்ன இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்கும் உனக்குன்னு. அதாவது நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ, வந்து அனலைஸ் பண்ணிட்டு உனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை வந்து, உன்னோட டேலண்ட்டை நீ அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிட்டு ஸ்பெசிபிக்கா ஒரு ஏரியாக்குள்ள நீ வந்து என்டர் ஆகலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உன்னோட டேலண்ட் வைஸா இருக்கிற கோர்சஸ், அது போக உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நீங்க வந்து போறது வந்து பிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் யோகா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஃபீல்டுல வந்து எல்லாத்துக்கும் யோகா வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்லாருமே யோகா செய்யணுங்கிற ஒரு இதுலதான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க யோகால இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா அது யோகாலையுமே என்ன இருக்கு, சம் கோர்சஸ் இருக்கு, தனியா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா யோகா மாஸ்டர் எல்லா இடத்துக்கும், ஸ்கூல் காலேஜ் லெவல் எல்லா இடத்துக்கும் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் லைப்ரரி எடுத்துக்கிட்டீங்கன்னா லைப்ரரி ஃபீல்டுல இருக்க கோர்ஸ் நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து லைப்ரரியனா போகலாம். அது போக வந்து ஜெனரல் லைப்ரரி ஃபுல்லாவே நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப அந்த ஜெனரல் லைப்ரரியில வந்து லைப்ரரியனியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டிசைனிங் பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரி டிசைனிங், இதெல்லாம் எதுல கீழே வரும்ப்பா, டிசைனிங்கிற ஒரு கோர்சஸ் கீழே வரும். ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிராவல் அண்ட் டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாப் வந்து அவ்வளோ ஜாப் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணலாம். ஏர் ஹோஸ்ட், ஜேர்னலிஸ்ட்ல எல்லாம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணி உங்களை அனலைஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்டர் ஆகலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள போய்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நீங்க பேசிக்கா ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறேன், நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்க கோர்சஸ் நீங்க என்ன ஃபீல்டோ உங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோர்ஸை ஸ்டடி பண்ணிட்டே உங்க டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இந்த ஃபீல்டையும் நீங்க என்ன பண்ணலாம், சைட்ல வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காஸ்மெட்டாலஜிஸ்ட், அடுத்து சைல்டுஹுட் ஹேர் அண்ட் எஜுகேஷன், இதுவும் என்ன இருக்கு, ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்க டேலண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களை அனலைஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபிலிம் ஓரியன்டட்ல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஸ்பெசிபிக்கா அனிமேஷன் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிப்ளமோ கோர்ஸை நீங்க மெயினா படிக்கிற கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிச்சுட்டே இருந்தாலும் காலேஜ் லெவல்ல சைட்ல ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம்.
ஓகே, கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், சவுண்ட், எடிட்டிங், டைரக்ஷன், மியூசிக். ஸோ மியூசிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க ஃபிலிம் லெவல்ல மட்டும் இல்ல, ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், மியூசிக் டீச்சரா போகலாம். இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்து உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் எக்ஸட்ரா. ஸோ இந்த ஃபீல்டுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இது மட்டும் இல்லப்பா, இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரியர் பிளானிங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரியர் பிளானிங். அதாவது நீங்க உங்க ஃபியூச்சரை வந்து இப்பயே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. என்ன உங்க கோல் என்ன அப்படிங்கறத உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணாலும் சரி, அதுல வந்து மல்டி வேஸ் வந்து என்ன இருக்கு, நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி மல்டி வேஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் காமர்ஸ், நான் ஆர்ட்ஸ் குரூப்பு, நான் ஹிஸ்ட்ரி குரூப்பு, நான் பிபிஏ, அதாவது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி நான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே உங்க கேரியர் பிளானிங் கரெக்டா நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் உங்க கேரியர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்டர் ஆகுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பார்த்தோம் அப்படின்னா நீங்க எந்த கோர்ஸ்ல இருந்தாலும் சரி, ஸோ அடுத்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, ரயில்வே, டிஎன்இபி, பிஎஸ்என்எல், டெட் எக்ஸாம் எக்ஸட்ரா. இதுல வந்து என்ன இருக்கு, நிறைய இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்க பேசிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கோர்ஸ்குள்ள நீங்க போய் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கும் போதே இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம். இது எல்லாமே என்னதுப்பா, கவர்மெண்ட் ஜாப். நீங்க இப்ப ஒரு பிகாம் பிஎஸ்சி உள்ள என்டர் ஆகிட்டு 3 years படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுங்க, இந்த இதுக்குமே நீங்க என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்ல, பிரைவேட் ஜாப்புமே நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க 3 years படிக்கும் போதே நீங்க ஒரு இன்ஜினியரிங் லெவல்ல படிச்சாலும் சரி, ஒரு 3 years கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க ஸ்டடி பண்ணும் போதே இந்த குரூப் எக்ஸாமுக்கு நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும், எஃபெக்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணதான் செய்யணும். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா குரூப் எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜாப் வந்து இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்டர் ஆகலாம். ஸோ அப்போ பேசிக்கா நீங்க ஒரு யூஜி கோர்ஸ் உள்ள என்டர் ஆகும் போதே உங்க கேரியரை வந்து பிளான் பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஸ்கில்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல ஐஎம் அப்படிங்கிறது ஐஎம் டாக்டர், ஐஎம் இன்ஜினியரிங், ஐஎம் ப்ரொஃபஸர். ஸோ நீங்க என்னங்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே வந்து டிசைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபீல்டுல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபீல்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ரான பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிட்டே இருங்க. இப்ப மட்டும் இல்ல, இப்ப யூஜி என்டர் ஆகுறீங்க, லைஃப் லாங் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி எந்த ஃபீல்டு எடுக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுல நீங்க ரீச் ஆன பிறகு அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இப்ப வேர்ல்டுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ணிட்டே இருங்க, உங்க ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இந்த விஷன் ஆன்லைன் டியூஷன் சென்டருக்கு என்னோட விசஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆர்கனைசிங் கமிட்டி. ஓகே, தேங்க்யூ பா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.